ராஜேஷ் வணக்கம். தற்பொழுது நீங்கள் இருக்கக்கூடிய அந்த ராணிமேரி கல்லூரியில் எந்தெந்த தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணும் அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது, என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது, முழு விவரங்களையும் பகிருங்க. சலோமி வணக்கம். மிகுந்த எதிர்பார்ப்புக்கு இடையே கடந்த 23ஆம் தேதி நடைபெற்ற அந்த வாக்குப்பதிவுகள் இன்றும் சற்று நேரத்தில் எண்ணப்பட இருக்கின்றன. சென்னையை பொறுத்தவரைக்குமே 16 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. அந்த 16 சட்டமன்ற தொகுதிகளும் 3 வாக்கு எண்ணும் மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக லயோலா கல்லூரி, அண்ணா பல்கலைக்கழகம், நான் தற்பொழுது இருக்கக்கூடிய ராணிமேரி கல்லூரியை பொறுத்தவரைக்குமே மிகவும் எதிர்பார்ப்புக்கு இடையே இந்த வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக திருவிக நகர், துறைமுகம், அதே போல ஆர்கே நகர், ராயபுரம், திருவல்லிக்கேணி, சேப்பாக்கம் அந்த தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை என்பது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 8 மணி அளவில் தபால் வாக்குகள் எண்ணப்படுகின்றன. 500 தபால் வாக்குகளுக்கு ஒரு மேஜை என்ற வீதம் அமைக்கப்பட்டிருக்கின்றன. தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு முன்பாகவே அந்த தபால் வாக்குகள் செல்லாதவைகள் இருக்கின்றனவா என்பதையெல்லாம் அவர்கள் பரிசோதித்த பிறகுதான் அந்த இறுதிக்கட்ட முடிவுகள் என்பது அறிவிக்கப்படும். அதே நேரத்தில் அதிகப்படியான தபால் வாக்குகள் இருப்பினும் அது அந்த 8:30 மணி அளவிற்கு கடந்து சென்றாலும் மற்ற வாக்கு இயந்திரங்களில் பதிவான அந்த வாக்குகள் என்பது தொடர்ச்சியாக எண்ணப்படக்கூடிய அந்த பணிகள் என்பது நடைபெறும். அதே போல தொகுதி வாரியாக வாக்குச்சாவடி மையங்களுடைய எண்ணிக்கை வாரியாக இந்த மேஜைகள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு தொகுதிக்கு பொறுத்தவரைக்குமே 14 மேஜைகள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. 14 முதல் 24 மேஜைகள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. நாம் இருக்கக்கூடிய இந்த கல்லூரியில் பாதுகாப்பு பணிகளை நீங்க பார்க்கலாம். குறிப்பாக இங்கு வரக்கூடிய ஒவ்வொருவருக்குமே அடையாள அட்டை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. முகவர்களுக்கு அந்த அடையாள அட்டை என்பது வழங்கப்பட்டு அவர்கள் அனுமதிக்கப்படக்கூடிய அந்த நிகழ்வு என்பது இருக்கிறது. குறிப்பாக ஒவ்வொருவருக்குமே தனித்தனியாக அந்த அடையாள அட்டை என்பது வழங்கப்படுகிறது. முகவர்களுக்கு முன்னிலையில் அந்த வாக்கு இயந்திரம் என்பது சீல் பிரிக்கப்பட்டு அந்த மொத்தம் பதிவான வாக்குகள் எண்ணப்படும், எத்தனை வாக்குகள் பதிவாகி இருக்கிறது என்று அவர்கள் குறிப்பிடுவார்கள். அதே போல முகவர்கள் அந்தந்த வேட்பாளர்களுடைய முகவர்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த பதிவான வாக்குகள் என்பதும் அவர்கள் கையில் அந்த 17A என்ற படிவம் என்பது இருக்கும். அந்த படிவத்தில் மொத்த பதிவான வாக்குகள் எவ்வளவு, வாக்குச்சாவடி மையம் வாரியாக பதிவான வாக்குகள் எவ்வளவு என்பதெல்லாம் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும். அந்த வாக்குகளும் இந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த வாக்கும் சரியாக இருக்கிறதா என்பது குறித்ததான அந்த மொத்தமாக அவர்கள் குறிப்பிடக்கூடிய அந்த சூழல் என்பது இருக்கும். குறிப்பாக இந்த வாக்கு எண்ணும் மையங்களை பொறுத்தவரைக்குமே 4 அடுக்கு பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது. முதலாவதாக சட்ட ஒழுங்கு போலீசார் தங்களுடைய பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே போல சிறப்பு காவல் படையினர் உள்ளிட்டோரும் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் குறிப்பாக வாக்கு எண்ணக்கூடிய அந்த மையத்திற்கு வரக்கூடியவர்கள் முழுமையாக பரிசோதிக்கப்பட்டு எந்த விதமான பொருட்களும் அவர்கள் உள்ளே எடுத்து செல்லக்கூடாது என்பதெல்லாம் அறிவுறுத்தப்பட்டு அதற்கான அந்த பரிசோதனைகள் முழுமையாக முடித்த பிறகுதான் அவர்கள் அனுப்பக்கூடிய அந்த சூழல் என்பது இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒட்டுமொத்தமாக பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏனால் திருவிக நகரை பொறுத்தவரைக்குமே ஏற்கனவே பொற்குடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் களத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை அவர் தலைமை தேர்தல் அதிகாரியை சந்தித்து ஒரு மனுவை கொடுத்திருந்தார். அதே போல அவரை எதிர்த்து நிற்கக்கூடிய ரவிச்சந்திரன் அவர்களும் தலைமை தேர்தல் அதிகாரியை சந்தித்து ஒரு மனுவினை கொடுத்திருந்தார். ஏனென்றால் இந்த வாக்கு எண்ணிக்கை என்பது மிக சுமூகமாக நடத்தப்பட வேண்டும் என்பதில் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். அதே போல பல்வேறு அரசியல் கட்சியினர்களும் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த ஆதவர்ஜனா போன்றவர்களும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியை சந்தித்து தங்களுடைய மனுவை அவர்கள் அளித்திருந்ததையும் நம்மால் பார்க்க முடிகிறது. வாக்குச்சாவடிக்கு வரக்கூடிய முதன்மை முகவர்களுடைய வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது. அவர்கள் முன்பாகவே அந்த வாகனத்தினுடைய எண்ணை அளித்து அந்த பதிவு செய்திருக்க வேண்டும். அதன் அடிப்படையில் அங்கே அவர்களை பரிசோதித்து காவலர்கள் உள்ளே அனுமதிக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. சரியாக 8 மணி அளவில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு அதற்கான முடிவுகள் ஒன்றின் பின் ஒன்றாக அறிவிக்கப்படும். அதனைத் தொடர்ந்து வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் என்பது எண்ணப்பட்டு முடிவுகள் அந்தந்த முதல் சுற்று, 2ஆம் சுற்று என்று அறிவிக்கப்பட இருக்கிறது. சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.